மனித வரலாற்றில் நாகரிக வளர்ச்சியில் முக்கிய பாத்திரம் வகிக்கும் மதங்கள் அனைத்துமே ஒரு செக்ஸ்ன்றதை தவிர்க்கணும், அதை வெளியில பேசுறது, அதை வெளிப்படையாவோ ஏதோ செல்றது அதை தவிர்ப்பதும் முக்கியமாக கருதுறாங்க. அதை ஒரு பெரிய பாவம் மாதிரி கூட சொல்றாங்க. செக்ஸ் அப்படின்றது ஒரு பாவம், அது ஒரு கெட்ட விஷயம், தப்பு காரியம். ஆனா மனித இனம் அழியாமல் இருக்கிறதுக்கு வேற வழியே இல்லாமல் அதை பின்பற்ற வேண்டியும் இருக்கிறது. இதுதான் மதங்களின் ஒரு அணுகுமுறை. இப்போ குடும்பம் இந்த மனநிலையை சிறுவர்கள் மனதில் விதைக்குது. அப்போ படிக்கிற வயதில் பையனும் பெண்ணும் தீய சிந்தனைகள்ல வந்துடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன காரணம்? அதனுடைய அடிப்படையான விஷயம் என்னன்னா, செக்ஸ் என்பது தீயது என்பதுதான். அது அந்த பயம் வந்த பிறகு அந்த விஷயத்துல பையனோ பொண்ணோ போய் அதில் கெட்டு போயிடக்கூடாதுன்றதான் எல்லா பெற்றோருடைய பெரிய வேண்டுதலாகவும் ஒரு அச்சமாகவும் இருக்கு. ஆனா வயது வந்த பின் அந்த செக்ஸ் தரும் சுகத்துக்கான ஆசையும் நமது வம்சம் தலைக்க வேண்டும் என்ற விருப்பமும் அந்த அருவறுப்பு அப்படின்றதெல்லாம் மாற்றி வேற ஒரு படிநிலையே பெற்றோர்களுக்கே உருவாக்குகிறது. கல்யாணமாகி ஒரு கொஞ்ச காலம் ஆன பிறகு குழந்தை இல்லாமல் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களே அதுக்காக எத்தனையோ விதமான வழிமுறைகளையும் வேண்டுதல்களையும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ உண்மையிலேயே டீனேஜ்ன்றது ஒரு சிக்கல் நினச்சிக்கிட்டு இருக்கோம். டீனேஜ் சிக்கல் இல்லை, அதுக்கு டீனேஜுக்கு முன்னாடியே 9 வயதிலிருந்தே உடலில் ரசாயன மாற்றங்கள் ஆரம்பித்து விடுகின்றன. பல்வேறு சமூக சுகாதார காரணங்களால் இன்று சிறுமிகள் பூப்பெய்தும் வயது கூட 10 வயசு 9 வயசு அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இந்த விஷயத்துல நம்மளுடைய பார்வை எப்படி, குடும்பங்களின் பார்வை எப்படி, இன்னும் சில நுணுக்கமான செக்ஸ் பற்றிய விஷயங்கள்ல நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அந்த ஒரு சூழல் வரும்போது எப்படி அதை தவிர்க்கிறோம் இல்லை தெளிவுபடுத்துகிறோம் என்பதில் தான் இன்றைய பிள்ளைகளுடைய அடுத்த தலைமுறைக்கான அவர்களுடைய